ஒரு மலச்சட்டி கடந்த காலம், புத்தம் புதிதாக சமைத்த நல்ல அரிசி சோறு இருக்கிற சட்டி எதிர்காலம். உங்க மனம் மாதிரி இந்த மலச்சட்டியில உட்காந்துட்டு சோத்து சட்டியில் சோத்து பானையில உட்காருது, மலைப்பானையில உட்காந்துட்டு சோத்து பானையில மாறி 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 உட்காந்துதுன்னா அது காலில் ஒட்டி இருக்கிற மலம் முழுக்க சோத்து பானையில போய் சோற்றுப்பானை மலச்சட்டியாக உண்பதற்கு தகுதி இல்லாததாக மாறிவிடுகின்றது. இதைத்தான் பண்றீங்க. எத்தனை பேருக்கு இது புரியுது? கடந்த கால மலச்சட்டியிலே அமர்ந்து விட்டு எதிர்கால சோற்றுப்பானையில் புதிய சுடு சோற்றுப்பானையில் உட்கார்ந்து மாறி 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 நல்ல புதிய சுடுசோற்றுப்பானை உண்ணத்தகுந்த உணவாக இல்லாது உண்ணத்தகும் அந்த தகுதியை இழந்து அதுவும் மலமாய் மாறி போகின்றது. அப்ப நீங்க என்ன ஆவறீங்க? வாழ்க்கையை திறந்த மனத்தோடு பார்ப்பதே இல்லை. வாழ்க்கை முன்னே ஏற்கனவே தயார் பண்ணப்பட்ட ஒரு முடிவோட பாக்குறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் ரியாலிட்டி, இப்படி எச்சரிக்கையா இருந்தாதான் வெற்றி அடைய முடியும், இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் இன்ஸ்டிங்க்ட் என்ற அளவுக்கெல்லாம் கூட உங்களை நீங்களே மூளை செலவு பண்ணிக்கிறீங்க. அதான் பெரிய கொடுமை. இன்ட்யூஷன்னா என்னன்னா, உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக வாழ்வதற்கான வழியை காட்டுறது மட்டும்தான் இன்ட்யூஷன். மீதி எல்லாமே உங்க கடந்த கால தோல்விகளை, பயத்தை நீங்க திரும்ப திரும்ப உருட்டி பார்க்கறது தான்.